ஹலோ மக்களே என்று ரோட்டுக்குள்ளே தன்னோட போனை பிடிச்சு லைவ் போன மாதிரி கத்தினான் அந்த ஆடி. ஆடி ஊர்ல எல்லாரும் குடி ஆடின்னு தான் அழைப்பாங்க. தினமும் மாலை 6 மணிக்கு பாட்டிலோட வருவான். 10 நிமிஷத்துக்குள்ளே மயங்கி போயிடுவான். அந்த நாள் மழை சிரிச்சு பொழியுது. ஆடி போதையில ஆடி ஆடி ஆட ஆரம்பிச்சான். எனக்கு மைக்கேல் ஜாக்சனே கத்துக் கொடுத்தான் டான்ஸ்பா இன்னு கத்தினான். அப்போ ரோட்டின் அடுத்த பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றா. பேர் மாயா. ஒரு நடன கலைஞி. அவள் அந்த ஆட்டத்தை பார்த்தா. வாவ், என்ன ஒரு தனி ஸ்டைல்! இவன் யாரடான்னு ஆச்சரியப்பட்டா. மாயா அவனிடம் வந்தா. நீங்க டான்சரா? ஆடி சிரிச்சு, நான் டான்ஸா? நான் டான்ஸானேன்னு சொன்னான். அந்த நாள் முதல் மாயா தினமும் அவனைக் காண வருவா. அவன் ஆடுறதுக்கு அப்ளாஸ் பண்ணுவா. ஆனா மாயாவுக்கு தெரியாது, அந்த ஆடல் போதையில தான் பிறந்தது. ஒரு நாள் மாயா சொன்னா, நான் உங்க டான்ஸ் கிளப்ல சேரணும். நீங்க என் மாஸ்டர் ஆகணும். அந்த சொல்லுக்கு ஆடியோட மனசே கலங்கிடுச்சு. அவன் வீட்டுக்குப் போய் கண்ணாடி முன் நின்னு, இவளுக்காக நான் மாறணும், குடிய விட்டுடணும். அந்த நாளிலிருந்து ஆடி குடி விட்டான். மாயாவோட சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல நடனம் ஆட ஆரம்பிச்சான். அவன் குடிகாரன் இல்ல, கலையகாரன் ஆனான். மக்களே, இதுதான் ஒரு குடிகாரனின் காதல். குடியால் பிறந்த டான்ஸ், காதலால் பிறந்த மாற்றம்.